நீங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கேப்டன் மேலே கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா ஏதாவது ஒன்றா வந்து யாராவது உதவி செய்யறதுக்கு வந்து உரிமையோட சண்டை போட்டு உதவி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சண்டை போட்டு உதவி செய்வார். உண்மையிலே நமக்கெல்லாம் இப்போ வந்து அவர் கூடவே நம்ம உட்காந்து சாப்பிட்டோம், அவர் கூட படுத்து கிடந்தோம், அவர் கூட வந்து அலைஞ்சோம் திரிஞ்சோங்கிறத நினைக்கும் போது கேப்டன் இருந்திருந்தால் கேப்டன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை முதல்வராக இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய நான் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லிட்டேன், சரி சரி சீக்கிரம் வாங்க சார் வந்துட்டார் போயிடலாம் அப்படின்னு. டக்குன்னு என் கையை பிடிச்சார். அப்படியெல்லாம் பிடிக்கவே மாட்டார். அப்படி அந்த இரும்பு இது தெரியுது, பலம் தெரியுது எனக்கு. இதே வேற யாராக இருந்தால் பட்டுன்னு அடிச்சுருந்துருப்பேன். எனக்கே பயமாக இருக்கும். நிறையா கல்யாண வீடுகள் பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது அந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நேராக வந்து அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கையை பிடிப்பாங்க. நமக்கே SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். 80களில் ட்ரெண்ட் செட் பண்ணதான் இவர் தான். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லாமல் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கேன், அதை வச்சு ஒரு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்தாலும் அந்த ட்ரெண்ட் செட் பண்ணது இவர் தான். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் ஊமை விழிகள்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனாலும் அதை விதை போட்டது இவர் தான் நம்ம சொல்லலாம். வெல்கம் டு த ஷோ அரவிந்த் ராஜ் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இன்னொரு விஷயம்னா விஜயகாந்த் சார் எப்படி சார் செட்டில்? எல்லாம் நல்லா சந்தோஷமா நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கேப்டன் மேலே கண்ணில் தண்ணி தான் வரும். ஏன்னா ஒரு அண்ணன் மாதிரிங்க அவர். ஒரு அண்ணன் தான், அண்ணன் மாதிரினே நான் நிறையா தடவை இதை சொல்லியே நான் ஒரு தடவை திட்டுவாங்க அவருக்கு. என்னென்னா நான் ஏதோ ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், கேப்டன் எனக்கு அண்ணன் மாதிரியே அப்படின்னு. கேப்டன் பேசும்போது சொல்கிறாரு, அவர் அண்ணன் மாதிரினாரு, நான் மாதிரி இல்லை அண்ணன் தான் அப்படின்னாரு. சிரிக்குது எனக்கு. ஏன்னா ஒரு மாமனிதர், அவருடைய நட்புங்கிறது நமக்கு கிடைச்சது வந்து அப்படி ஒரு விஷயம். அதாவது அவர்கிட்டேருந்து நிறையா நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு வந்தோம். என்ன சொல்கிறது, அதாவது நமக்கு வந்து அப்படி ஒரு ஒரு பின்னாடி ஒரு மலை மாதிரி நமக்கு நிற்பார். ஏதாவது ஒன்றா வந்து யாராவது உதவி செய்கிறதுக்கு வந்து உரிமையோட சண்டை போட்டு உதவி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சண்டை போட்டு உதவி செய்வார். நமக்கு ஒரு காசு இல்லை, ஒரு வாடகை கட்டணும், நம்ம தயங்கணுன்னா அதை வந்து நேரடியாக நம்மள்கிட்ட கேட்க மாட்டார். நம்ம மூஞ்சை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவார். ஷூட்டிங்லாம் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் அப்படின்றமா போன உடனே அந்தாண்ட போய் சொல்லுவார், என்ன ஆபா சார் ரொம்ப டல்லாக இருக்கார், என்ன விஷயம் அப்படின்னு. வேறு யாரையா விட்டு கேட்க சொல்லுவார் என்னன்னு. உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். எனக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. உடனே சொல்லுவார். அடுத்த வரி என்ன கேட்பாருன்னா, ஏன் காசு இல்லைன்னா என்கிட்ட வந்து கேட்க மாட்டிங்களா? ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய இதாக நான் இங்கே இருக்கிறதில்ல என்கிட்ட கேட்க வேண்டியதுன்னா இருந்தால் கொடுக்க போகிறேன், இல்லைன்னா யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்குறேன். என்ன இதில் என்ன போய் இப்படி இருக்கீங்க நீங்கள் இன்னும் அப்படிங்குவார். அந்த மாதிரி ஒரு மனித நேயத்தின் மறுபெயர் விஜயகாந்த்னா மனித நேயம்ங்கிறது தான். ரொம்ப எனக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் அவர் கேப்டன் இறந்த அந்த பாடி வருது, அப்போ ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அங்கே நிற்கிறவங்கலாம். யாருமே வந்து கேப்டனை வந்து நான் வந்து அவர் ஒரு நடிகர்ன்றதுனால இங்கே பார்க்க வந்தேன், அவர் ஒரு சினிமா ஸ்டாருங்கிறதுனால நான் பார்க்க வந்தேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு பார்க்க வந்தேன்னு யாருமே சொல்லுங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சார் என் பொண்ணுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டான்னு போய் பத்திரிக்கை வச்சேன், அந்த இதுக்கே காசு ஃபுல்லாக அவர் தான் சார் கொடுத்தாரு, என் பையனை படிக்க வைக்கணும்னு போனேன் சார். நான் போய் எக்ஸாஜரேஷனே பண்ணல, நீங்கள் இன்றைக்கி எடுத்து போட்டிட்டு தான் அந்த பேட்டி இருக்குது. எல்லாரும் வந்து அவரோட தனக்கு ஏற்பட்ட அந்த தனிப்பட்ட நட்பையும் தனிப்பட்ட அபிமானத்தையும் சொல்கிறாங்க. உண்மையிலே நமக்கெல்லாம் இப்போ வந்து அவர் கூடவே நம்ம உட்காந்து சாப்பிட்டோம், அவர் கூட படுத்து கிடந்தோம், அவர் கூட வந்து அலைஞ்சோம் திரிஞ்சோங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே கடவுள் நமக்கு அப்படி ஒரு காலகட்டத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. இருந்திருந்தால் கேப்டன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை முதல்வராக இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே வந்து மாறி இருந்திருக்கும்.
நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். நிச்சயமாக வந்து கேப்டன் ஒரு தடவை உட்காருவார் அப்படிங்கிறது. அது இல்லாமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து விஜயகாந்துக்கு பேர் சொல்லுதுன்னா அந்த சாப்பாடுங்கிறது தான். நாங்கள் இன்னைக்கு யார் போனாலும் அவங்க இதில் முதல் கேள்வியே வந்து சாப்பிட்டீங்களா தான். இன்றைக்கி அதை பிள்ளைங்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க, அண்ணியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வந்தீங்களா தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா அவங்க எல்லாரையும் அப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. நமக்கே அப்படி அவர் கூட இருந்து அந்த பழக்கம். ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு நான் முடிக்கிறேன்னு என்னென்னா, ஒரு தடவை வந்து கேப்டனை சாப்பிட லேட்டாக அனுப்புகிறேன். முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். 12:30 மணிக்கு கேப்டனுக்கு முடிஞ்சதாக அனுப்பிச்சிட்டேன். நாங்கள் கண்டினியூ பண்ணி ஒரு 1:30 மணிக்கு தான் எனக்கு முடியுது. 1:30 மணிக்கு தான் நான் பேக் பண்ணி எல்லாரையும் அனுப்புகிறேன். வித்தவுட் பிரேக்குன்னு கண்டினியூ போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டார். மேக்கப்பும் போட்டுட்டு வந்துட்டார். சாப்பிட்டோன்னு மறுபடியும் ஒரு டச்சப் பண்ணுவோம். டச்சப்பும் பண்ணிவிட்டு வந்துட்டார். வந்த உடனே எனக்கு வந்து நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு கேப்டன் வந்துட்டார்னோன்னு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டேன், சரி சரி சீக்கிரம் வாங்க, சார் வந்துட்டார் போயிடலாம் அப்படின்னு. டக்குன்னு என் கையை பிடிச்சார். அப்படியெல்லாம் பிடிக்கவே மாட்டார். அப்படி அந்த இரும்பு இது தெரியுது, பலம் தெரியுது எனக்கு. நான் இப்படி பார்க்குறேன். அவங்கள பார்த்து ஒன்றும் இல்லை சாப்பிட்டு வாங்க, மெல்ல சாப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. அறிவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படி பேசவே மாட்டார். ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட இந்த வார்த்தையை வாங்கினது அப்போ தான். அறிவு இருக்கா இதே வேறு யாராக இருந்தால் பட்டுன்னு அடிச்சுருந்துருப்பேன். எனக்கு சாப்பிட்றவனை போய் சீக்கிரம் வாங்கன்றீங்க. மனுஷன் வாழ்க்கையில் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான். சாப்பிட்றவனையும் தூங்குறவனையும் ரொம்ப அவசியமான தலை போகிற விஷயம் இல்லாட்டி எழுப்பாதீங்க. அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கணுங்க. வாழ்க்கையில் போதும்னு எதை சொல்லுவான், சாப்பாடை மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாடமாக வச்சுருக்கேன். யார் சாப்பிட உக்காந்தாலும் சரி, அந்த மாதிரி யார் சொன்னாலும் சொல்லுவான், வேணாண்டா எனக்கு கேப்டன் ஞாபகம் வராரு, அடிச்சிருப்போம் அவங்களன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, வேண்டவே வேண்டாம், சாப்பிடும் போது விட்டுடு, தூங்கும் போது விட்டுடுன்னு. ஏன்னா அந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அதையும் சொல்கிறார். நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் வந்து அதை பார்த்து அதனால தான் நானும் எனக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த நோக்கத்தோடு சொல்லலைங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் இதானேன்னு அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து எல்லா கஷ்டங்களையும் பார்த்து எல்லாரையும் தன்னை மாதிரி நினச்சி எல்லாருடைய கஷ்டத்தையும் தான் கஷ்டமாக நினச்சி ஒரு என்ன சொல்கிற அவர் இறப்புக்கு பிறகு ஒரு இன்டர்வியூலேயே சொல்லும் போது எல்லோரும் சொன்னாங்க, நான் அவரை என் மச்சானாக தான் பார்ப்பேன், நான் அவரை என் அண்ணனாக தான் பார்ப்பேன், நான் அவரை என் தம்பியாக தான் பார்ப்பேன், என் பிள்ளையாக தான் பார்ப்பேன்னு அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். எல்லார் குடும்பத்தில் இன்றைக்கிங்க நம்ப மாட்டீங்க, எல்லார் வீட்லேயும் கேப்டன் ஃபோட்டோவை வச்சு மாலை போட்டு படையல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் வரும். ஒரு மனுஷன் அப்படி போய் ஒருத்தர் தொலைச்சிட்டு போய் ரீச் ஆகுறாங்கிறது அது கேப்டன் கோயில்னு சொல்கிறாங்களே, உண்மைதான். அந்த கோயிலில் இருக்கிறது கேப்டன்ற தெய்வம் தான். அது வந்து மறக்க முடியாத ஒரு தெய்வம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தள்ளி வச்சு பார்த்து பாக்கியலட்சுமி ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. அதில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஷேடை தானே சார் உங்களை காட்டினாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து எல்லார் மனசுலையும் ஒரு டேரக்டரா, முன்னாடிலாம் ஒரு நடிகராக பதிஞ்சிருந்தாலும் இன்னும் இவர் இப்படிலாம் நடிக்கிறாரு, இவர் ஏன் எப்படி நடிக்கிறாரு நிறைய பேர் கேட்டது உண்டு இல்லை சார் உங்களுக்கு? வில்லனாவே நடிச்சேன் ஒரு படத்தில், அதே கண்கள்னு ஒரு படத்தில். ஓகே. இந்த அதே கண்களில் ஏவிஎம் அதே கண்களில் இன்னொரு அதே கண்கள்ன்ற படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனாவே பண்ணேன். ஓ. அதாவது ஒரு நடிகர்னா எல்லாத்தையும் வந்து நமக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரலாம், ஒரு டாக்டராக வரலாம், படிக்காட்டாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. பட் நெகட்டிவ் ஷேடை யாரும் பெருசாக ஃபீல் பண்ணல. பட் பாசிட்டிவ் ஷேடாக அது வரும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கே பயமாக இருக்கும். நிறையா கல்யாண வீடுகள், பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது அந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நேராக வந்து அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கையை பிடிப்பாங்க. நமக்கே எனக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான், டாக்டர் தான். எனக்கு அவ்வளோ இதாக இருக்கும். எங்கே போனாலும் அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அந்தளவு வார்த்தைகள். அது ஒரு நடிப்புங்கிறது ஒரு தனி இதுங்க, தனி ஒரு கிராண்டு. அது ஒரு விஷயம். அது ஒரு ஆனால் நம்ம நினைக்கிற அளவு இது எளிமையான விஷயம் ஒன்று. அதை நான் போய் பண்ணும்போது தான் நான் உணர்ந்தேன், ஐயோ நம்ம எத்தனை பேரை திட்டுறோம், இது கூட வரலையா இது கூட வரலையான்னு அப்படின்னு. அந்த மாதிரி பட் அதுக்கு நிறையா நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடித்தது நல்ல விஷயம். அதுக்கு பாக்கியலட்சுமி அந்த டீமுக்கு நன்றியை சொல்லணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சப்பறம் நீங்கள் நடிக்கிறதும் முடிச்சிட்டிங்க. பட் வாணி ராணி எங்கே சார் ஆரம்பிக்குது?
வாணி ராணி அதான் ராதிகா மேடம் ப்ரொடியூசரு, அவங்க தான் மெயின். வாணி அவங்க தான், ராணி ராணி அவங்க அவங்க தான். தான் உண்மை லைஃப்லேயும் அவங்க தான், ராணி அவங்க தான். ராதிகா மேடம் வந்து டீம்லேயே ஒருத்தங்க மாதிரி. அவங்களாம் ரொம்ப பெரிய வெல்விஷர் அவங்க. அதை இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நம்ம டீம் ஆபாவனன் டீம்னாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது வாணிராணி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அதில் சரிவுகள் ஏற்படுது. ஏதாவது ஒரு சேஞ்சு கொடுத்தா சீரியலுங்கிறது வந்து திடீர்னு ஒரு ஜோல்ட்டு கொடுக்கணும், ஒரு மாற்றம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ராக் எதையோ கொஞ்சம் மாற்றி இது பண்ணி 2 சைடு, டைரக்டர் ஒரு சைடு ஷூட் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு செகண்ட் யூனிட் ஆட்டம் எனக்கு பண்ணி கொடுங்க. நாங்கள் சரி மேடம் பண்ணலாம், நீங்கள் என்னன்ட்டு போய் பண்ணது தான் வாணி ராணியில் என்ட்ரானது. நான் அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் பண்ணிட்டேன். சீரியலில் வந்து பெரிய ஹிட்டு பண்ணது வந்து சூளம்னு ஒரு சீரியல். சுவலட்சுமி மேடம் இது பண்ணாங்க. சுவலட்சுமி மேடம் தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் இருக்கும்போதே சீரியல் பண்ணவங்க. அதே மாதிரி நம்ம தேவயானி மேடத்தோட மஞ்சள் மகிமை பண்ணேன். நிறையா தேவயானி மேடம்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து செகண்ட் யூனிட்லாம் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சார் இந்த சீன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்துருங்க சார், நீங்கள் எடுங்க இந்த சீனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து சீரியல் சினிமான்னு பிரிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன திரை பெரிய திரைங்கிறலாம் நான் பார்க்க மாட்டேன். அதுலேயும் வந்து இதே மாதிரி ஷார்ட்ஸு, இதே மாதிரி டேக்கிங்ஸு இப்படி வச்சு தான் சினிமா பார்க்குற மாதிரியே தான் அதை கொண்டுட்டு போகிறது நம்ம. பட் இருந்தாலும் டிவி மீடியாங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்அப் மீடியா. க்ளோஸ்அப்புக்கு ஒரு இடத்துல க்ளோஸ்அப் கொடுத்துருவேன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம ஸ்டைலில், சினிமா ஸ்டைலில் வந்து பண்ணிக்கிறது. வாணிராணி நல்லா பண்ணுது. மேடமும் நல்ல சப்போர்ட் பண்ணி அவங்க ஆஸ் எ டெக்னீஷியன் அவங்கள ஒரு இதுங்கிறதுனால எது கேட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுறதுலாம் ப்ளஷர் தான். ஸோ வாணி ராணி வரைக்குமே எனக்கு தெரிஞ்செல்லாம் யதார்த்தமான ஒரு சீரியல் கட்டத்தில் நாங்களாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வர சீரியல்லாம் வந்து இந்த ஹிந்தி சீரியல்ஸை பார்த்து கொஞ்சம் திசை மாறின காலங்கள் தானே சார்? அது உண்மை. என்ன காரணம்னா ஒரு எங்கேயுமே இப்போ நம்ம தமிழில் ஜெயிச்ச சீரியல் வந்து ஹிந்திக்கு போகுது. ஹிந்தியிலேருந்து மட்டும் நமக்கு வரல, இங்கே ஜெயிக்கிறதும் அங்கே போகுது. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு ரீமேக்குங்கும் போது அது வந்து கொஞ்சம் ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஏற்கனவே பார்த்த விஷயம் பெரிய அதில் ப்ளஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அனாவசியமான பட்ஜெட் வந்து போகாது. இப்போ நான் ஊமேலியல் சொன்னேன்னு நம்ம வந்து நிறைய எடுத்து கட் பண்ணுறோன்னு இந்த தேவை வந்து அங்கே வராது. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுக்க போகிறோம். இங்கே வந்து 10 கார் வச்சுருந்தாங்கன்னா நம்மளும் 10 கார் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுடைய பட்ஜெட் என்னங்கிறத நீங்கள் டிசைட் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பட்ஜெட் அரைவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய டைமிங் என்ன, இது எத்தனை நாளில் முடிக்க முடியும், எல்லாமே வந்து இதை வந்து சினிமாவில் இந்த ஒர்க்கை பண்ணி கொண்டுட்டு வரது தான் கடினமான இது. ஒரு கதையை நம்ம பண்ணிட்டால் கூட இந்த கதையை முடிச்சு இதில் எத்தனை நாள் வந்து இவங்க தேவைப்படுவாங்க, எத்தனை நாள் வந்து இவங்களுடைய இது நைட்ஸில் தேவைப்படும், இவங்களும் காம்பினேஷன்னா இதுக்கு எப்படி இந்த காம்பினேஷன் நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறது, இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு ரீமேக் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ்ன்ற பேரியர் இல்லாமல் அங்கே ஜெயிச்ச ஒரு கதை இங்கேயும் வந்து ஜெயிக்குது. 100% ஜெயிக்குது. ஜெயிச்ச கதைங்கிறது வந்து அந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிற ஃபார்முலாவாக தான் இருக்குது. ஜெயிச்ச படத்தை எடுக்கும்போது நம்ம டெஃபினட்டாக தோக்க மாட்டோம் மேக்சிமம். அதனால வந்து அது ஒரு ஈஸியான ரூட்டாக வந்து அவங்களுக்கு படுது. பட் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சென்சிட்டிவாக அதில் இருக்குது. என்னென்னா கல்ச்சருங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாறுபடுது. கல்ச்சரல் மாற்றம் வந்து இருக்குது. அந்த மாற்றங்களில் வந்து நம்ம நிறையா திணறோம். ஏன்னா இன்னும் நமக்கு வந்து துப்பாக்கி கல்ச்சர், கத்தி கல்ச்சருங்கெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. விஷம்னா இப்போ விஷம் எந்த கடையில் விற்கிது, நீங்கள் வாங்கி கொடுங்க எனக்கு தெரியாது. எந்த கடையில் போய் நீங்கள் விஷம் வாங்குவீங்க. ஆனால் ஒரு கதைங்கும் போது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், இதை பாரு இதில் இருக்கிறது விஷம், இதை வந்து நீ அவன் காஃபியில் கலந்து கொடுத்துரு அப்படின்வோம். இந்த விஷயம் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. லாஜிக் இல்லாமல். ஆமாம், அந்த மாதிரி இல்லை, வந்துடுச்சு, நமக்கு வரல இன்னும், நம்ம கல்ச்சரில் இல்லை. அதனால தான் வந்து இப்போ கூட ஏதோ ஒரு இடத்துல டைலாக் எழுதும் போது எழுதுனேன். டைலாக் நான் எடுக்கலை, வில்லிங்கெல்லாம் வந்து சீரியலுக்கு தான், இன்னும் வில்லன்னா சினிமாவுக்குன்னா வில்லன் தான் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சீரியலில் வந்து வில்லனே கிடையாது.
எல்லாரும் வில்லிகள் தான். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் அங்கே வந்து டாமினன்ஸ், வில்லனே கிடையாது. வில்லன்ஸ் இருந்தாலும் வில்லிஸ் வந்து அவங்கள இயக்குற அப்படி மாதிரி. வந்து ஒரு இதாக அது வந்து அப்படி ஒரு மீடியா ஆயிடுச்சு. ஆனால் டிவினால வந்து என்னென்னா நமக்கு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இது டிவிக்கான சப்ஜெக்டு, சினிமாவுக்கு வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது போதும், இது டிவிக்கு தான் இது போகும், இது சினிமாவுக்கு வராது அப்படின்னு. ஆனால் டிவினால மிகப்பெரிய பலம் என்னென்னா நிறைய பேர் வந்து டிவியிலே காலத்தை கழிக்கிறவங்க இருக்காங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு போட்டால் நைட்டு 12 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டிவி பார்த்துட்டு போய் தூங்குற அளவுக்கு வந்து அது ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குது. அதிலே சண்டை வரதும் இருக்குது. Taste the Daily.